விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளே, ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று பேசியதாவது, பிரதமரின் 12 ஆண்டுகால ஆட்சியில் அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றிய பணிகளை எண்ணி பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக அதை கருதுகின்றேன். மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் இருக்கின்றது. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது மோடியை பேசவிட மாட்டார்கள். ஆனால் அவரே நமது நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்று இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவார் என யாரும் எண்ணி பார்த்திருக்க மாட்டார்கள். சாதாரணமாக சாலையில் கடை வைத்திருப்பவர்கள் கூட வங்கியில் எந்த பிணையும் இல்லாமல் கடன் பெறக்கூடிய நிலை உருவாகியிருக்கின்றார். மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் அனைத்து மக்களுக்கும் உயர்ந்த மருத்துவ வசதி கிடைக்கிறது. எல்லோருக்கும் வீடு திட்டத்தின் மூலம் நிதி வழங்கப்படுகின்றது. அதோடு நமது அரசும் சேர்ந்து நிதியை உயர்த்தி சிறப்பாக வீடு கட்டிக்கொள்ள 5 லட்சம் ரூபாய் கொடுக்கின்றது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 7 லட்சம் ரூபாய் நிதி வழங்குகின்றது. மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நல்ல வீடு, மருத்துவம், நல்ல கல்வி வசதி கிடைக்க பல திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய மாநிலம் பெரிய வளர்ச்சியை காண வேண்டும். அதற்கு மத்திய அரசு நமக்கு அதிக நிதியை கொடுக்க வேண்டும். மத்திய அரசு தேவையான நிதி உதவியை தற்பொழுது கொடுத்து வருகின்றது. அதை பயன்படுத்தி நம்முடைய மக்களுக்கு தேவையான அனைத்து வசதியையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நலத்திட்ட உதவிகள் கொடுப்பதில் நம்முடைய மாநிலம் ஒரு சிறந்த முன்மாதிரி மாநிலமாக திகழ்கின்றது. பிரதமர் மோடி நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வருகின்றார். அதில் சிலவற்றை சொல்ல முடியாது, ஏனெனில் அது ஹிந்தியில் இருக்கும். நமக்கு ஹிந்தி புரியாது. எல்லா திட்டங்களின் பெயர்களும் ஹிந்தியிலேயே இருக்கு. தமிழ் இருந்தால் நன்றாக இருக்கும் என்றார். புதுவையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா முடிந்தவுடன் சட்டசபைக்கு வந்தனர். புதிய அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகியோரை அவர்களது அறையில் இருக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர், அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா அமைச்சரும் பொறுப்பேற்று செயல்பட உள்ளனர். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபடும். விரைவில் அமைச்சருக்கான இலாக்கா ஒதுக்கப்படும். சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சபாநாயகர் பதவி என்ஆர் காங்கிரஸுக்கு வழங்கப்படுமா, பாஜகவுக்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு கொடுக்கும் போது பாருங்கள் என்று ரங்கசாமி பதிலளித்தார். அமைச்சரவை நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று செயல்பட இருக்கிறார்கள். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறந்த முறை செயல்பட்டு இந்த புதுச்சேரி மக்களுடைய நலனுக்காகவும் வளர்ச்சியாகவும் பாடுபடும். விரைவில் நம்முடைய அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கி கொடுக்கப்படும். சபாநாயகர் தேர்வு எப்படி இருக்கோ, தேர்தல் எப்ப அறிவிப்பீங்க? சபாநாயகர் தேர்வு விரைவில் அறிவிக்கப்படும். மாற்றம் இருக்குமா? சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் ரயில் நிலைய போலீசார் உதவியுடன் நேற்று சோதனை மேற்கொண்டார்கள். அப்பொழுது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகப்படும்படியாக ஒருவர் அமர்ந்திருந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார்.
பிறகு அவரிடம் இருந்த பையை சோதனை செய்தபொழுது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை உதயஞ்சாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சஞ்சீவ பத்ரா என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சாவை கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடமிருந்து ரூபாய் 50,000 மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூரில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏ தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி ரவிக்குமார் எம்எல்ஏ கலெக்டர் குலோத்துங்கன், வில்லியனூர் சப் கலெக்டர் குமரன், நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமரன், தாசில்தார்கள் சேகர், சந்தோஷ்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் நேற்று வில்லியனூர் தொகுதியில் வி மணவெளி, உத்தரவாகினிப்பேட், உதயம்பட்டு தனியார் அட்டை கம்பெனி மற்றும் கொம்பாக்கம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்காக ஆய்வு செய்தனர். அப்பொழுது அரசுக்கு சொந்தமான இடத்தின் பரப்பளவு குறித்து கேட்டறிந்தனர். கலெக்டர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் வில்லியனூர் தொகுதியில் இடங்களை ஆய்வு செய்த பின் அங்கிருந்து மங்களம் தொகுதியில் உள்ள விஏஓ அலுவலகங்களில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பணியில் இருந்த விஏஓக்களிடம் சான்றிதழ் கொடுப்பது குறித்த தகவல்களை கேட்டறிந்தனர். அலுவலகத்திற்கு உரிய நேரத்திற்கு வர வேண்டும், பயனாளிகள் கேட்கப்படும் சான்றிதழ்கள் விசாரித்து உடனுக்குடன் வழங்க அறிவுறுத்தினர். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தினமும் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டு வந்தது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் உணவுக்கூடம் மூடப்பட்டது. இந்நிலையில் ஏறக்குறைய 2 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மக்கள் மீண்டும் சந்தோஷமாக வந்து உணவு உண்டு சென்றனர். இதை பற்றி முதலியார்பேட்டை எம்எல்ஏ ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், வாரந்தோறும் 3 நாட்கள் உணவு வழங்கப்படும் என்றும் சில மாதங்களில் மீண்டும் தினமும் உணவு வழங்கப்படும் என்றும் ஒரு நாள் 10,000 பேருக்கு உணவு வழங்கப்பட உள்ளது என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏமான ஜோஸ் சார்லஸ் மார்டனின் அறிவுறுத்தலின்படி இந்த உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அம்மா உணவக திட்டம் போன்று ஒரு திட்டம் விரைவில் புதுவையிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை இந்த தொகுதியில் காமராஜர் தொகுதியில் புதுவையிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் 10,000 ஓட்டுக்கு மேலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்ச உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த நன்றி மூலமாக நீங்கள் தினந்தோறும் சாட்டத்துடைய எஃபெக்டை இந்த எலெக்ஷனில் காமிச்சிங்க என்பதும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் அறிஞ்சிருக்கிறோம். எல்லாரும் நாங்கள் சொன்னாங்க, இல்லைங்க நாங்கள் உங்கள்கிட்ட சாட்டுக்கிறோம், கட்டாயபூர்வமாக உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னாங்க. அதே மாதிரி அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இப்போ தினந்தோறும் நாம் சாப்பாடு வாங்கியிருந்தோம். இப்போ வாரத்தில் 3 நாட்கள் திங்கட்கிழமை சிக்கன் குழம்போட முட்டை இருக்கும், புதன்கிழமை கீரை சாம்பாரோட எறா மற்றும் ஒரு முட்டை இருக்கும், முட்டை சப்ஜி இருக்கும், வெள்ளிக்கிழமை வஞ்சர மீன் குழம்போட ஒரு முட்டை அப்படின்னாக்கா ஃபிஷ் ஃப்ரை இருக்கும். வாரத்தில் 3 நாட்கள் இருக்க போகிறோம். வெகு விரைவில் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்கள், அதாவது அம்மா உணவகம் மாதிரி சென்னை நடக்குது பார்த்தீங்களா, அதுமாதிரி பாண்டிச்சேரியில் அவருடைய பேரில் நடத்த போகிறாங்க. இது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பல பேர் யூகாவால் சாப்பிட மாட்டாங்க. இவ்வளோ அருமையான ஒரு சாப்பாடு இருக்குது. இந்த சாப்பாடு நாங்கள் சாப்பிட முடியல, எப்படி இலவசமாக சாப்பிட்றதான்ற ஒரு யூகோ இருக்குது. அதனால் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன தொகையை வாங்கின்னு இந்த சாப்பாடு கொடுக்குறாங்கன்றத நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம் வாரந்தோறும் இந்த இடத்த நாம் திங்கட்கிழமை நான்வெஜ், புதன்கிழமை நான்வெஜ், வெள்ளிக்கிழமை நான்வெஜ், இந்த 3 வேலை சாப்பாடு வாரத்தில் 3 நாட்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களும் அவருடைய தந்தையார் சாண்டியோகோ மார்டின் அவர்களும் நமக்கு செய்கிறாங்க. அவருடைய தாராள மனசுக்கு நாங்கள் என்னென்னைக்கும் அவருக்கு விசுவாசமாக பண்ண தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் அவருக்காக இந்த முறை வாக்களித்ததுக்கு நன்றி சொல்கிறோம். என்றைக்கும் அவர் பார்க்கணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
மீண்டும் நம்முடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காமராஜர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரான திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருடைய தலைமையில் வாரத்தில் 3 நாள், அதாவது திங்கள், புதன், வெள்ளி 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மதியான உணவு வந்து கொடுக்குறோம். 3 நாளுமே வந்து நான்வெஜ் தான். அதனால் எல்லாரும் முன்னெடுத்து வந்தவங்களும் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எல்லாரும் சாப்பிடுங்க. எப்படி வந்து அம்மா உணவு இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவரோட தலைமையில் ஒரு நல்ல பேரோட இந்த ஒரு உணவு வந்து புதுச்சேரியில் வந்து எல்லா இடத்துலையும் மக்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் நடந்துருக்கு. இப்போ எதுவும் சாப்பிடுங்க, ஆனால் சாப்பாடை மட்டும் வீணாக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு சாதமும் மற்றவங்களுடைய சாப்பாடு, அதனால் எவ்வளோ வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. ஆனால் வைக்கிற சாப்பாடை தயவு செய்து வீணாக்காதீங்க. எவ்வளோ ஒரு நாள் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கி நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. யாரும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடையாதுன்னு சொல்ல போகிறதில்லை, யாரும் வந்து சாப்பாடு வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் வயிறு நிறைய சாப்பிடுங்க, ஆனால் திருப்தியாக சாப்பிட்டு சாப்பாடு மட்டும் தயவு செய்து வீணாக்காதீங்க. எல்லாம் சாப்பிடுங்க. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தான் இந்த நன்றியை வந்து செலுத்த வேண்டும். இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தை திரு ஜான்குமார் அவர்கள், நம்மளுடைய முதலாளிப்பட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர், அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே உண்டான முன்முயற்சி அவர் எடுத்து இன்னைக்கு காலையில் ஒரு நாளும் காலையில் கிட்டத்தட்ட 6 மணிக்கெலாம் வந்து சாப்பாடு கிட்ட இருந்து ஒரு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாப்பிட்றவங்களோட சாப்பாடு அவரே கிட்ட இருந்து வந்து எல்லா சமயங்களும் கூட இருந்து இப்போ வரைக்கும் நின்று அவர் வந்து சாப்பாடு உண்டான விஷயத்தை பார்க்குறாரு. ஏன்னா அவ்வளோ மக்கள் மேலே இருக்கிற பாசம், அவங்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கணும், கொடுக்குற சாப்பாடு வந்து ஏதோ நானும் கொடுக்கக்கூடாது, அவங்க திருப்தியாக சாப்பிடணும், வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடணுன்றதுக்காக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவர் கூட சேர்ந்து ஒவ்வொரு நாளும் நல்ல சாப்பாடு நல்ல உணவு செய்யணுன்றதுக்காக உட்காந்து அவங்களுடைய ஒத்துழைப்பும் அவங்களோட முயற்சியும் அவங்களுடைய உழைப்பும் போடுறாங்க. அதனால் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய உங்கள் சார்பாக வந்து அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்ளுங்க. யாராக இருந்தாலும் சரி, அதாவது பந்திக்கு அடிச்சுக்காமல் கொஞ்சம் நிதானமாக, அப்போ யாரும் அடிச்சுக்காமல் கொஞ்சம் கிட்ட இருந்து பொறுமையாக நிதானமாக வரிசையில் இருந்து அவங்களுடைய இடத்துல இருந்து நேரத்துக்கு தகுந்த வந்து சாப்பிடணும். நன்றி. 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி சாப்பாடு இங்கே திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே சாப்பாடு இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 15 தேதி இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது சாப்பாடு. இன்றைக்கி சிக்கன் குழம்பு, வாரத்தில் 3 நாள் வந்து நான்வெஜ் சொல்லியிருக்காங்க, மீதி இருக்கிறதுனால வந்து சைவ சாப்பாடு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. 2 மாத இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி இன்றைக்கி சாப்பாடு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆரம்பிச்சு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் நன்றிங்க. சரி, நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு, சிக்கன் குழம்போட முட்டையோடு சேர்ந்து சாப்பாடு. வாரத்தில் 3 நாள். வெள்ளிக்கிழமை வந்து வஞ்சர மீன் குழம்பு சாப்பாடு கொடுக்குறாங்க. புதன்கிழமை எறா கீரை குழம்பு அதுமாரி போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப இங்கே நல்லா உபசரிப்பு ரொம்ப நல்லா இருக்குது. பராமரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணுறாங்க. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஐயா அவர்களுக்கும் இங்கே இருக்கிற குழுவினருக்கும் மிக்க நன்றி. சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குது. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. இன்னும் கூட்டம் தான் வரணும். இப்போ வந்து எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. ஆமாம். ஆமாம். 3 மாதம் கழிச்சு சாப்பாடு போட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு என்னென்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு முட்டை வச்சாங்க, கறி குழம்பு போட்டாங்க. அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குதுப்பா. பாயாசம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. அதே தான் மொதலோட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. மார்ட்டின் சாருக்கு நன்றி. வணக்கம். மார்ட்டின் சாருக்கு வணக்கம். இந்த எலெக்ஷன் முன்னாடி சாதம் போட்டு ரெகுலர் போட்டிருந்தாங்க. இப்போ 2.5 மாதத்துக்கு அப்புறம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. சாப்பாடெலாம் நல்லா இருந்தது. நிறைய பேர் எப்போ போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பொதுமக்கள் வந்து நம்ம காசு பணம் கிஃப்ட் கொடுக்கறதுலாம் பெருசு இல்லை. சாப்பாடுறது ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்டாங்க. சாப்பாடு நல்லா இருக்குது. சாருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு, முட்டை, ரசம் சாதம், ஒயிட் ரைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு.
அடுத்து வந்து இன்னமும் நிறைய எதிர்பார்க்குறோம். சார் வந்து அம்மா உணவகம் மாதிரி செய்கிற, தமிழ்நாட்டில் செய்கிற மாதிரி செய்கிறன்னு இருக்காங்க. 10,000 பேருக்கு சாப்பாடு போகிறாங்கன்னு, அது பெரிய விஷயம். ஆனால் அது சட்டுன்னு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் அந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்கெல்லாம் சாப்பிட்ணும். அது ஜான்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னுத்துவம் வந்து நம்ம சார் தான் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. சாப்பாடு சார் நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம ஜான்குமார் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சார் செய்யறது ரொம்ப நன்றி. சாப்பாடு போட்டாங்க. சிக்கன் குழம்பு, அப்புறம் ரை முட்டை, அப்புறம் பாயசம் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே. இப்போ நீங்கள் சாப்பாடு போடுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதில் ஏதாவது இப்போ டெய்லியும் போடுறோம்னு நினைக்கிறீங்களா? இப்போ எப்படி இல்லை, டெய்லியும் போடலாம். நிறைய இல்லாதப்பட்ட மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. டெய்லியும் அன்றாட உணவு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள். எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. பரவாயில்லைங்க, எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி 45 அடி சாலையில் தமிழ் சங்கம் மற்றும் ரெயின்போ நகர் பார்க் அருகில் கனரக வாகனம் மோதி சாலை ஓரத்திலிருந்த மரம் சாலையில் விழுந்தது. அந்நேரம் வாகனங்கள் எதுவும் செல்லாமல் இருந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் மரம் சரிந்து சாலையில் விழுந்ததால் அங்கு பெரிதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், வார்டு தலைவர் சுதன் மற்றும் பெரிய கடை காவலர் ஒருவரும் தற்காலிகமாக மரங்களின் கிளைகளை வெட்டி வாகனங்கள் தடையின்றி செல்ல வழிவகை செய்தனர். பின்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அங்கு வந்து மீதமிருந்த கிளைகளை அங்கிருந்து வெட்டி அப்புறப்படுத்தினர். வனத்துறையிலிருந்து ஆட்கள் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் போக்குவரத்தை சரி செய்ததால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவாறே சென்றனர். குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI புதுச்சேரி இணைந்து நடத்தும் மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 தொடர்பான அறிவிப்பு பதாகை வெளியீட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இம்மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 ஜூலை 11ஆம் தேதி MIT வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த அறிவிப்பு பதாகையை தக்ஷஷீலா பல்கலைக்கழக வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் வெளியிட்டு விழாவிற்கு தலைமை தாங்கினர். விழாவில் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குநர் இளங்கோ, மண்டல நிகழ்வுகள் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் காந்திராஜ், வேலைவாய்ப்பு தலைவர் பகுத்தறிவு BNI, டாக்போர்டில்ஸ் தலைவர் ஜெய சுதர்சன், துணைத் தலைவர் முகமது காசிம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். நிகழ்வில் பேசிய கல்லூரி முதல்வர் மலர்கண், மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறை இடையேயான இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்.
PNI பொதுச்சிறு நிர்வாக இயக்குனர் இளங்கோ தனது உரையில் இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி பணியிடங்களை பெற மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும் என குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் தங்கள் நண்பர்கள், சக மாணவர்கள் மற்றும் தொழில்முறை வட்டாரங்களில் இந்நிகழ்வை பரவலாக அறிமுகப்படுத்தி அதிகமான இளைஞர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உதவ வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாமில் தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை, வங்கி, நிதி, விற்பனை, சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. பொறியியல், கலை மற்றும் அறிவியல், டிப்ளமோ, IT மற்றும் பிற பட்ட படிப்பு மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் பங்கேற்பாளர்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நிறுவனங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு தேடுபவர்கள் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடும் வாய்ப்பை இந்த முகாம் வழங்குகின்றது. இந்நிகழ்வின் ஏற்பாடுகளை வேலைவாய்ப்புத்துறை டீன் டாக்டர் ஜெயக்குமார் மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மேற்கொண்டார்கள். மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகம் இம்மெகா வேலைவாய்ப்பு முகாம் இளைஞர்களின் திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த தொழில் வாய்ப்புகளை பெற உதவும் முக்கிய தளமாக அமையும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளது. பங்கேற்கும் நிறுவனங்கள், பதிவு நடைமுறைகள் மற்றும் நிகழ்ச்சி அட்டவணை தொடர்பான கூடுதல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. கூட்டணியின் சார்பில் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக கடந்த மே 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து மே 18 தற்காலிக பேரவைத் தலைவராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனும், மே 20 அனைத்து MLAக்களும் சட்டப்பேரவையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் ஜூன் 3ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோரை அமைச்சர்களாக நியமிக்க துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களாக 3 பேரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகிய மூவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், MLAக்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டார்கள். மன சான்றிதழின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பின் அறிவிற்கு சட்டத்திற்கு இணங்க ஏத்திருத்தவர்களுக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்பமோ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். பொன்னம்பலம், சிவக்கொழுந்து ஆகிய நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது: நான் சட்டப்படி ஏற்படுத்தப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனசாட்சியின்படியும் ஆற்றுவேன். அரசியல் அமைப்பிற்கு சட்டத்திற்கும் இணங்க எத்திரவர்களுக்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றி விருப்பு வெறுப்போ இன்றியும் முறையை வழங்குவேன். நான் GNS ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது: நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க ஏத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் விருப்போ வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன்.
மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற கூட்டுறவு அர்ச்சக ஊழியர் அடைக்கலம் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். அம்மனுவில் கூறியிருப்பதாவது: எனது சொந்த ஊரான ஸ்ரீமுஷ்ணம் வடக்கு பாளையத்தில் எனக்கு ஒரு வீடு உள்ளது. நான் கடலூரில் பணிபுரிந்ததால் அவ்வீட்டை எனது பெரியப்ப மகள் என்னிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வாடகை ஏதுமில்லாமல் அவரிடம் வீட்டை பார்த்துக்குங்க என்று கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன். இதற்கிடையே வடக்கு பாளையத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நபருக்கும் அவரது சகோதரருக்கும் நடைபெற்ற குடும்ப சண்டையில் அந்த நபரை வீட்டை விட்டு விரட்டியதாகவும், ஆகையால் அவரது வீட்டு சாமான்களை மட்டும் எனது வடக்கு பாளையம் வீட்டில் வைத்துக்கொள்ள கேட்டுக்கொண்டதால் நான் சம்மதித்தேன். கடந்த 2016ஆம் ஆண்டு பெய்த மழையால் வீடு சேதமடைந்ததால் நான் வீட்டை சரி செய்து கொண்டிருந்த சமயம் மேற்கத்திய நபர் மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் வந்து எனது வீட்டை அடித்து நொறுக்கி என்னையும் கடுமையாக தாக்கி கொலை செய்ய முயற்சித்தனர். அவர்களிடமிருந்து தப்பி சோழத்தரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தேன். ஆனால் அந்த நபர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் நான் அந்த வீட்டை சரி செய்து எனது பெரியப்ப மகனிடம் சாவியை கொடுத்து அவரை நான் தங்க வைத்தேன். மீண்டும் மேற்கூறிய நபர் தனது சக ஆட்களுடன் வந்து எனது தோட்டத்திலிருந்து தேக்கு, பூவரச மரங்களை வெட்டிக்கொண்டு சென்று விட்டார். இதுகுறித்து கேட்டதற்கு என்னை தாக்கினார். மீண்டும் புகார் அளித்ததன் பேரில் வழக்குக்கும் பதிவு செய்துவிட்டேன். ஆனால் மேற்கூறிய நபரால் பல்வேறு தருணங்களில் இன்னல்களை தருகின்றார். மேற்படி நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. 20 முறை புகார் கொடுத்திருக்கிறார்கள். புகாரின் அடிப்படையில் காவல்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட காவல்துறை இடத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இவர் வாழ்வதா சாவதா என்று இறுதியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறார். இன்னமும் இவர் இந்த ஆக்கிரமிப்புக்கு தீர்வு இல்லை என்றால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்வோம் என்று என்னிடம் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். இவரை காப்பாற்றுவதற்காக நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். ஆகவே மாவட்ட ஆட்சியர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இவர் மனுவின் மீது உரிய விசாரணை செய்து அந்த வீட்டை ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கும் சின்னப்பராஜி மீது உரிய நடவடிக்கை எடுத்து இவர் வீட்டை மீட்டுத் தர வேண்டுமாறு பணிவோடு வேண்டுகிறேன். இன்றி இவங்கள் ஊரை சேர்ந்த 12க்கும் மேற்பட்ட நபர்களை ஏமாற்றியுள்ளார். அந்த 12 பேரும் இங்கே வந்திருக்காங்க. 12 பேரும் கிட்டத்தட்ட 1,80,00,000 மதிப்புள்ள இடத்தையும் பொருளையும் ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் எந்த காவல்துறையும் அதிகார வர்க்கமும் இவரை கண்டுகொள்வதில்லை. இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.